வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம், முதல் பருவம், முதல் பாடம். அன்னை தமிழே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடலை எழுதியவர் நா. காமராசன். இந்த பாடலை இப்பொழுது பாடலாக பாடலாம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. சொல்லும் பொருளும். ஆவி என்றால் உயிர், என்னில் எனக்குள், பிறப்பெடுத்தேன் பிறந்தேன். பாடல் பொருள். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழுவதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. அடுத்த பக்கத்தில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. இரண்டாவது, பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். உனது புகழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உனது கூட்டல் புகழ். சொல்லி தந்தவளே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல்லி கூட்டல் தந்தவளே. ஐந்தாவது, என்னில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். வினாக்களுக்கு விடையளிக்க. இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவராக கூறப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கு பதில், இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவராக கூறப்படுபவர் அப்படின்ட்டு எழுதி தமிழ் அன்னை அப்படின்ட்டு முடிக்கணும். அதான் மேலே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள், தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியிலேயே பாதி பதில் இருக்குது. கூறப்படுபவர் அது வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிட்டு மேலே தமிழ் அன்னை அப்படின்ட்டு எழுதி முடிக்க வேண்டியதுதான். இரண்டாவது கேள்வி, அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கு பதில், இந்த கேள்வியிலேயே பாதி அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர், அது வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அந்த பாடலின் கடைசியில் இருக்கு பாருங்கள், நா. காமராசன், இவர் தான் அந்த பாட்டை எழுதினவர். இந்த பேரை நம்ம அங்கே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் இப்பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள், என்னை, என்னில், ஏ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து எழுதியிருக்காங்க. இதே போல் அடுத்து நம்ம உன்னை, உலகில், சொல்லில், சொல்ல, இந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். பக்கத்தில் பாருங்கள், இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. கலந்தவளே அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே அப்படின்ட்டு நாம் கண்டுபிடித்து கீழே எழுதி காட்டியிருக்கிறோம். பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் மாறி வா, பட்டு மேனி ஓவியம், பார்க்க பார்க்க ஆசையே, தொட்டு உன்னை பார்க்கவா, பறந்து பறந்து வா. இதே போல் இந்த பாடலில் நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு கீழே செயல் திட்டம் அப்படின்ட்டு ஒரு கட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். மொழிகள் சிலவற்றின் பெயர்களை கேட்டு எழுதி வருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்படியாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. நாம் ஆன்சர் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இதே போல் அவர்களுக்கு தெரிந்த மொழிகளின் பெயர்களை எழுதி வர சொல்லுங்கள். ஒரு மாதிரிக்காக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம்.